வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து. தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ராஜேஷ் லக்கானி தகவல். முல்லை பெரியாறு பிரச்சினையில் தமிழகத்துடன் சுமூக பேச்சுவார்த்தை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவிப்பு. புதுச்சேரி முதல்வராக நாராயணசாமி தேர்வு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என உறுதி. மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிகிறது. மீனவர்கள் தொழிலுக்கு செல்லும் பணிகள் முனைப்பு. தமிழ்நாட்டில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதி தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தில்லியில் தலைமை தேர்தல் அலுவலர் நசீம் ஜைதியுடனான ஆலோசனைக்கு பின்னர் சென்னை திரும்பிய ராஜேஷ் லக்கானி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் ஜூன் 13ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான முழுமையான விளக்கம் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அரவக்குறிச்சியும் தஞ்சாவூர் தொகுதிகளில் தேர்தல் இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது தேதி பின்னாடி அறிவிப்பாங்க. அந்த ஆர்டர் என்னென்ன காரணத்தினால அதை முடிவு பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில் ஆர்டர் அவங்க வெப்சைட்டில் இசிஐ வெப்சைட்டில் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க எந்த அடிப்படையில் அந்த முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த வெப்சைட்டில் அந்த ஆர்டரில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் ஆணையத்தின் உத்தரவில் சட்டவிரோத பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பல காரணங்களால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தில் தேர்தல் நடத்தும் பொறுப்பு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்புக்கு உட்பட்டதென்றும் தேர்தல் தேதியை தள்ளி போடுவதற்கு மாநில அரசின் அனுமதியை பெற தேவையில்லை என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் தொடர்பான பரிந்துரை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதாமல் ஆளுநர் தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் இடம்பெற்ற அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதிகளின் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ள தேர்தல் ஆணையம் இரு தொகுதிகளிலும் தேர்தல் நடத்துவதற்கான திருத்தி அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் வரலாற்றில் அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை தேர்தல் தேதிக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணை பலமாக உள்ளது என்ற ஆய்வு முடிவை தட்டிக்கழிக்க முடியாது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் அண்மையில் கேரள முதல்வராக பதவியேற்ற பினராயி விஜயன் தில்லியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பாதுகாப்பு பிரச்சினை கருதியே முல்லை பெரியாறு அணை குறித்த பிரச்சினை எழுப்பப்பட்டதாக தெரிவித்தார். முல்லை பெரியாறு விவகாரத்தில் ஆய்வு முடிவுகளின் தன்மையை பொறுத்தே பிரச்சினையை அணுக முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதென்ற முந்தைய கேரள அரசின் முடிவில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ഇങ്ങനെയൊരു പരിശോധനാ റിപ്പോർട്ടാണ് കിടക്കുന്നത്. പലവട്ടം നമ്മൾ സുപ്രീം കോടതി വരെ പോയിട്ടുണ്ട്. സുപ്രീം കോടതിയിൽ നിന്നും അനുകൂലമായ ഒരു തീരുമാനവും ഒരു ഘട്ടത്തിലും കിട്ടിയിട്ടില്ല. നമ്മൾ ഓരോരുത്തരും ഇതിനകത്ത് വികാരം വല്ലാതെ ഉയർത്തിക്കൊണ്ടുവന്നിട്ട് പ്രത്യേക ഗുണമൊന്നും കിട്ടാനില്ല. നമുക്ക് വേണ്ടത് നാടിന്റെ സമാധാനപരമായ ജീവിതമാണ്. അതിൽ മുല്ലപ്പെരിയാർ ഒരു പ്രശ്നമാക്കി അനാവശ്യ വിവാദങ്ങൾക്കിടയാക്കേണ്ടതായിട്ടില്ല. മുല്ലപ്പെരിയാർ പുതിയ അണക്കെട്ട് വരണമെങ്കിൽ ഈ അണക്കെട്ട് എന്ത് ചെയ്യും? അതുമായി ബന്ധപ്പെട്ടാണല്ലോ ഈ പ്രശ്നങ്ങളൊക്കെ വന്നത്. புதுச்சேரி மாநிலத்தின் புதிய முதல்வராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. மாநில முதல்வர் பதவிக்கு முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவியது.
இதனையடுத்து காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்றது. தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித், காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு பின்னர் புதுச்சேரி மாநில முதல்வராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஷீலா தீட்சித் தெரிவித்தார். இதையடுத்து புதிய முதல்வராக தம்மை தேர்ந்தெடுக்க அனைவருக்கும் நன்றி என தெரிவித்த நாராயணசாமி, தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் யார் என்பதை கட்சியின் தலைவர் சோனியா காந்தி முடிவு செய்வார் என கட்சி மேலிட பார்வையாளர்கள் ஷீலா தீட்சித் மற்றும் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் தெரிவித்தனர். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் 8 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பேரவை குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் மேலிட பார்வையாளராக தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித், முகுல் வாஸ்னிக், கட்சியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA-க்கள் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஷீலா தீட்சித்தும் முகுல் வாஸ்னிக்கும் கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கட்சித் தலைவர் சோனியா காந்தியிடம் தெரிவிப்போம் என்றும், பேரவைக் குழு தலைவர் யார் என்ற இறுதி முடிவை சோனியா காந்தி எடுப்பார் என்றும் தெரிவித்தனர். தமிழகத்தில் கடந்த 45 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. இதையடுத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உற்சாகத்துடன் தயாராகி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகத்தில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் மீன் வளத்தை அதிகரிப்பதற்காகவும் 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்படும். அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடைக்காலமானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனை அடுத்து நாளை அதிகாலை சென்னையில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இருக்கின்றனர். இதற்கு தயாராகும் வகையில் கடந்த சில தினங்களாக தங்களது படகுகளையும் மீன்பிடி வலைகளையும் சரி செய்யும் பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடலுக்கு செல்ல இருப்பதால் மீனவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக காசிமேட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் கோபிநாத். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் இருந்து தரைக்காற்று பலமாக வீசும் என்றும் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களில் 39 முதல் 40 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அதற்கு அடுத்த நாட்களில் வெயில் குறையும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை, வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். திருச்சி பாலக்கரை பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த காதர் மொய்தீன் முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசுகையில் இந்த 2 தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2 தொகுதிகளில் உள்ள தேர்தலை ஒத்திவைத்தார்கள். அதற்கு கூறப்பட்ட காரணம் பணம் பட்டுவாடா அதிகமாக நடக்கிறது. ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் பரிசீலிக்க இயலாது என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது முதல் முறையாக தமிழ்நாட்டில் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவு என்று நான் கருதுகிறேன். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் மாநில செயலர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற புத்தக அறிமுக விழா ஒன்றில் செய்தியாளர்களுடன் பேசிய பொழுது அவர் இதனை தெரிவித்தார். மேட்டூர் அணை நிரம்பி வெளியாகும் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதால் இதனை தடுக்க காவிரியில் கால்வாய் வெட்டி வறட்சி மாவட்டங்களுக்கு உபரி நீரை திருப்பினால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அதேபோல் தமிழக அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் முழுமையான விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 5000
கோடி ரூபாய் அளவுக்கும் மேலான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் 2000 கோடி ரூபாய் அளவுக்குத்தான் கடன் தள்ளுபடி செய்யவிருப்பதாக தெரிய வருகின்றது. டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். பறவை காய்ச்சல் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகம் வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலத்தில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பரவி இருப்பதை அடுத்து இந்த நோய் தமிழகத்தில் பரவாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் தடுப்பு மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரியம்மன் கோவில் வனப்பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளின் அருகே கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் புதிதாக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கர்நாடக மாநிலத்தில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களின் டயர்களுக்கும் மருந்து தெளிப்பான் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைவதையொட்டி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தயார் நிலையில் உள்ளனர். மத்திய அரசு அறிவித்த மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைவதால் தூத்துக்குடி மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். முன்னேற்பாடாக தங்களது படகுகளை தயார் செய்யும் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். படகுகளில் வேண்டிய உதிரி பாகங்களை மாற்றுவது, சோதனை ஓட்டம் பார்ப்பது, மீன்பிடி வலைகளை சரி செய்வது போன்ற பணிகளை மீனவர்கள் செய்து வருகின்றனர். மேலும் இந்த ஆண்டு அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கையில் உள்ளனர். 45 நாள் தடை காலம் முடிய போகுது. லாஞ்சொல்லாம் பழுது பார்த்து பெயிண்டிங்லாம் அடித்து வேலைகள்லாம் பார்த்து எல்லாம் தொழிலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொழிலுக்கு ஆயுதமாக இருக்குது. போட்டோ பூரா வருஷந்தோறும் ஒவ்வொரு தொழிலும் மாறி மாறி ஒவ்வொரு மீனாக இறங்குச்சு. இந்த வருஷம் என்ன மீன் இறங்குறது தெரில. இந்த வருஷமும் தொழில் நடக்கணும்னு கருத்துற வேண்டும். மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மீன்வரத்து அதிகரிக்கும் என்பதால் மீன் உணவு பிரியர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். நாகப்பட்டினம் மீனவர்கள் இன்று நள்ளிரவு கடலுக்கு மீன்பிடிக்க புறப்படுவதால் தங்களது விசைப்படகுகளில் ஐஸ் கட்டிகள், குடிநீர், சமையலுக்கு தேவையான பொருட்கள், மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவைகளை தங்களது படகுகளில் ஏற்றி தயார் நிலையில் உள்ளனர். இவர்கள் கடலுக்கு சென்ற 3 அல்லது 7 நாட்களில் சந்தைக்கு பெரிய மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்படும். அதேபோல் மீன்களின் விலையும் குறைய வாய்ப்புள்ளதால் மீனவர்களைப் போன்று மீன் பிரியர்களும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இப்போ 40 நாள் விடுமுறை முடிஞ்சு நாங்கள் தொழிலுக்கு செல்கிறோம். கடலில் மீன் இருக்கோ இல்லையோ எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு ஆட்சியாளர்கள் எங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். மீனவர்கள் தடைக்காலம் முடிஞ்சு 45 நாள் முடிஞ்சு இப்போ தான் கடலுக்கு போக போகிறாங்க. நாளையிலேருந்து இது வரைக்கும் மீன் எல்லாம் அதிக ரேட்டில் விற்றுக்கிட்டு இருந்தது. இனிமேல் 45 நாள் முடிஞ்சு கடலுக்கு போகிறதுனால இன்னும் மலிவாக கிடைக்குன்னு நம்புகிறேன். கோயம்புத்தூர் தனியார் நிறுவன கட்டுமான பணியின் பொழுது கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரி அங்கு அஸ்திவாரத்திற்காக வெட்டப்பட்டிருந்த 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரி ஓட்டுநரும் உதவியாளரும் பலியானார்கள். கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் தனியார் நிறுவனத்தின் புதிய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அங்கு நேற்றிரவு 9 மணி அளவில் கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரி அதை கொட்டுவதற்காக பின்னோக்கி சென்றுள்ளது. அப்பொழுது கட்டடத்திற்கான அஸ்திவாரம் அமைப்பதற்காக வெட்டி வைக்கப்பட்டிருந்த 20 அடி பள்ளத்தில் லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் செல்லமுத்து, உதவியாளர் தினேஷ் லாரியின் அடியில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த பந்தய சாலை காவல்துறையினர் கிரேன் உதவியுடன் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை அப்புறப்படுத்தினர். லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் செல்லமுத்துவும் உதவியாளர் தினேஷும் பலியாகினர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் அண்மையில் அடித்த சூறாவளி காற்றால் 50 லட்சம் மதிப்புள்ள வெற்றிலை கொடிக்கால்கள் நாசமாகியுள்ளன. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்த தாமரைக்குள பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை கொடிக்கால் விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. இந்த விவசாயத்தை நம்பி 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் இப்பகுதியில் வீசிய சூறைக்காற்றால் ஏராளமான வெற்றிலை கொடிக்கால்கள் சாய்ந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு நிவாரணம் வழங்கினால் மட்டுமே தாங்கள் விவசாயத்தை தொடர முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் அண்மையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள சக்கரவர்த்திப்பட்டி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 11 மாதங்கள் வளர்த்த மரங்கள் சாய்ந்ததால் ஏக்கருக்கு சுமார் 75,000 ரூபாய் நஷ்டமடைந்துள்ளதாகவும் அரசு அலுவலர்கள் பாதிப்புகளை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வாழையை வளர்த்துருக்கோம். வளர்த்து 2.5 ஏக்கர் போட்டு வளர்த்ததில் ஒரு ஏக்கருக்கு 70,000 செலவு பண்ணியிருக்கோம். நல்லா 12 மாதம் பயிர்
நல்லா பூத்து காய் காய்க்க போகிற நேரத்தில் பலன் எடுக்க போகிற நேரத்தில் சூறாவளியில் அழிஞ்சு வச்சு. பேங்க்கில் போய் இன்சூரன்ஸு கேட்டோம்னா இன்சூரன்ஸ் வந்து எங்கள் ஏரியாவுக்கு கவரேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக எங்கள் ஏரியாவுக்கும் கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இன்சூரன்ஸை கொண்டு வந்து இந்த வாழை விவசாயிகளை காப்பாற்றணும். நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்த கனமழையினால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பூங்கா சாலையில் போதிய பராமரிப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் இல்லாததால் சில மணி நேரம் பெய்த மழைக்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகையில் மலர் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் நகரின் பல்வேறு முக்கிய இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். ட்ரைனேஜ் தண்ணி வேகமாக போயிட்டா ஒன்றும் தெரியாது. வேகமாக போகாமல் சாக்கடையை அடைத்து தேங்கி நிற்கிட்டு போகிறதுனால வந்து குழந்தைகள்லாம் வந்து போகிறது வர்றது கஷ்டமாக இருக்குது. புள்ளிக்கு வந்து வெளியே ஊர்லேருந்து அதிகமாக வர்ற இடமாயிடுச்சு. இந்த நேரம் புலவரசுன்ற அதிகமான கூட்டம் வேறு. இந்த மாதிரி மழை டைமில் வந்து கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றா சேர்ந்துச்சு. குழந்தைங்க வச்சுன்னு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எங்களுக்கு. இந்த மாதிரி மழை டைமில் இந்த ஏரியாவில் மழை வரும்னு தெரியும் போது அவங்க ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்துக்கும். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. நேற்று அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் மதியத்தில் வானில் கருமேகம் உருவாகி மாலையில் 30 நிமிடங்களுக்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதையடுத்து பகல் முழுக்க நீடித்த வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரத்தில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் முறிந்து மின் கம்பங்களின் மீது விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டது. நகரை இருள் சூழ்ந்ததால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் கடந்த 20 நாட்களாக அக்னி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்தது. நேற்று அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் காலை முதல் கடும் வெயில் வாட்டி வந்தது. மாலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் மரக்கிளைகள் முறிந்து மின் கம்பங்களில் விழுந்தன. பலத்த மழையும் சேர்ந்து கொண்டதால் இருளில் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினர். 1 மணி நேரம் நீடித்த மின் தடையால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினர். பெரம்பலூர் பகுதியில் பரவலாக மழை பெய்ததை அடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அக்னி நட்சத்திரத்தால் ஏற்பட்ட வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் அவதியுற்று வந்தனர். கத்திரி வெயில் முடிவடைய உள்ள நிலையில் பெரம்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் பிற்பகலில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஹொசூர், சூளகிரி சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக மழை பெய்தது. திடீர் மழையால் விவசாயிகள், மக்கள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற வாத்து பிடிக்கும் போட்டியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 55வது மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதைத் தொடர்ந்து படகு குழு சார்பில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு துடுப்பு படகிற்கு 5 முதல் 7 பேர் வரை அனுமதிக்கப்பட்டனர். மொத்தம் 10 துடுப்பு படகுகள் போட்டியில் கலந்து கொண்டன. ஏரியில் வாத்தை விட்டவுடன் அதை 15 நிமிடத்திற்குள் பிடிக்கும் முதல் நபர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் என்பது போட்டியின் விதி. இதில் சென்னையை சேர்ந்த உமா குழுவினர் 36.8 வினாடியில் வாத்தை பிடித்து பரிசை தட்டி சென்றனர். இன்று IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டி. வெற்றி கோப்பையை வெல்லப்போவது யார்? விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். எகிப்தின் தேசிய விமான சேவை நிறுவனத்துக்கு ஆதரவாக எகிப்தியர்களும் அரபு நாடுகளை சேர்ந்தவர்களும் ஆதரவு பேரணி நடத்தினர். கடந்த 19ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் இருந்து 66 பேருடன் புறப்பட்ட எகிப்து நாட்டு பயணிகள் விமானம் கிரீஸ் நாட்டு வான்பரப்பில் இருந்து எகிப்திய வான்பரப்புக்குள் நுழைந்தபொழுது கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தின் பாகங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டு விமான சேவை நிறுவனத்துக்கு ஆதரவு தரும் ஒற்றுமை நோக்கில் ஆயிரக்கணக்கான எகிப்தியர்கள் எகிப்து விமான நிறுவனத்துக்கு ஆதரவு தருவோம் என்ற வாசகம் பதித்த சட்டைகளை அணிந்தும் பதாகைகளை ஏந்தியும் பேரணியில் பங்கேற்றனர். விபத்தில் இறந்தவர்களின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். எகிப்தியர்களின் இந்த ஆதரவுக்கு அந்நாட்டு விமானிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஒன்பதாவது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. 9வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கியது. 8 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் கடந்த 22ஆம் தேதியுடன் லீக் ஆட்டங்கள் முடிவடைந்தன. இதன் முடிவில் சுரேஷ் ரெய்னா தலைமையிலான குஜராத் லயன்ஸ் அணி, விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, வார்னரின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் காம்பீர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறின. பிளே ஆஃப் சுற்று கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. பெங்களூரில் நடைபெற்ற முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் லயன்ஸை வீழ்த்தி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியது. நேற்று முன்தினம் நடைபெற்ற 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் குஜராத் லயன்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வீழ்த்தியது. இதையடுத்து IPL போட்டியின் இறுதி ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி திடலில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. இறுதிப் போட்டியில் வென்று கோப்பையை கைப்பற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பில் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து. தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ராஜேஷ் லக்கானி தகவல். முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழகத்துடன் சுமூக பேச்சுவார்த்தை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவிப்பு. புதுச்சேரி முதல்வராக நாராயணசுவாமி தேர்வு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என உறுதி. மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிகிறது. மீனவர்கள் தொழிலுக்கு செல்லும் பணிகள் முனைப்பு. இத்துடன் வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30க்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.